எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். அன்கோம்பபிள் ஹேர் சிண்ட்ரோம், அதாவது தமிழ்ல வடியவே வைக்க முடியாத தலைமுடி, தலை சீவவே முடியாத தலைமுடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியாதி. என்ன டாக்டர் புதுசா இருக்கு? ஆமாங்க, சில பேருக்கு என்னதான் நீங்க தேங்காய் எண்ணெயை போட்டு நல்லா தடவினாலும் அந்த முடியை படிய வைக்கவே முடியாது. அப்படியே அது தூக்கிக்கிட்டே இருக்கும், சீவவே முடியாது. இது கூட ஒரு விதமான நோய், ஆனா மிக அரிதான நோய். இதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. அதாவது நம்ம நகங்கள்லாம் ஈஸியா உடைஞ்சு போகுது, தலைமுடிகள்லாம் ரொம்ப காஞ்சி வறண்டு போயிருக்கு அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம ஒரு மருந்து தருவோம், ஒரு சப்ளிமெண்ட். அதுதான் இதுக்கும் ட்ரீட்மெண்ட். ஒரு 3 to 4 மாசம் சாப்பிட்டோம்னா அந்த ஹேர் ஷாஃப்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் சாஃப்டன் ஆகுது, தலைமுடியை படிய வைக்க முடியுது, வணங்க வைக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. அது என்னங்கிறத பார்ப்போம் இன்னைக்கான வீடியோவில். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஃபர்ஸ்ட், ஏங்க இப்படி ஒரு வியாதி, அதாவது தலைமுடி ஏன் சீவனா படிய மாட்டேங்குது? ஏன்னா அதுக்கு காரணம் தலைமுடிகளோட அமைப்பு. அது ஹேர் ஃபாலிக்கல் அப்படிங்கிறது பொதுவாக எல்லாருக்கும் ரவுண்டா இருந்து ஸ்மூத்தா அந்த தலைமுடி ஒரே சைஸ்ல உங்களுக்கு கீழே வேர்க்கால்ல இருந்து அப்படியே வளர்ந்து அதுக்கப்புறம் ஒரே மாதிரி டேப்பர் ஆகும், சன்னமாகி முடியும். இதான் அமைப்பு. நார்மலா வட்ட வடிவ அமைப்பு தான் ஒவ்வொரு முடிக்குமே இருக்கு. ஆனா இந்த பர்டிகுலர் வியாதியில என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹேர் ஃபாலிக்கலோட அமைப்பு அப்படிங்கிறது ஒரு முக்கோண வடிவிலையோ ஒரு சதுர வடிவத்திலேயோ ஒரு ஒழுங்கு இல்லாம இருக்கு. இதனால என்ன ஆகுதுங்க, முடி வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரே சீரா இல்லாம வளருது. அப்படி வளரும் போது ஒரு மாதிரி தடிமனா வளருது. நடுவுல அந்த தடிமன் போய் மெல்லிசாவும் ஆகும், திருப்பி தடிமன் ஆகும். அந்த மாதிரி ரொம்ப இர்ரெகுலரா ஒரு பர்டிகுலர் வடிவமைப்புல இல்லாம வளருது. இதனாலதான் உங்களுக்கு நார்மலா மக்களுக்கு ஏன் தலைமுடி படியுது அப்படின்னா, எல்லாமே உருண்டை வடிவ முடி அமைப்புல இருந்து முடி வளர்ந்து வரதுனால நம்ம எண்ணெய் போட்டு வாரும்போது ஒண்ணுக்கு மேல போய் ஒண்ணு அந்த முடிகள் போய் உட்காந்துக்குது. இதனால உங்களுக்கு தலைமுடிகள் சீரா படிய வார முடியுது. ஆனா இப்படி இர்ரெகுலரா ஒவ்வொரு முடியோட அமைப்பும் வடிவமைப்பு சரியா இல்லாம உருண்டியா இல்லாம தட்டையாகவும் முக்கோண வடிவத்திலையும் இருக்கும்போது ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அந்த முடிகள் படிய வாய்ப்பு இல்லாம போயிடுது. அப்படி படியாத போது எல்லாம் நட்டுக்கிட்டு நிக்குது அப்படியே. இதனால நம்மளுக்கு தலைமுடி வார முடியாத நோய் அன்கோம்பபிள் ஹேர் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது வந்துடுது. இது ஒரு மரபணு சார்ந்த விஷயம். இந்த பர்டிகுலர் ஜீன், அதாவது நம்ம முடிகளோட அமைப்புக்கு கூட பல்வேறு விதமான ஜீன்கள் காரணமா இருக்கு. சில ஜீன்களோட குறைபாடுனால, அதோட உற்பத்தி குறைபாடுனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை இது. இது ஏதோ புதுசா வந்த வியாதிலாம் கிடையாதுங்க. 1912 ஏஎஃப் லேடபிள், எஃப் ஹுசே அப்படிங்கிற 2 விஞ்ஞானிகள் இதை ஐடென்டிஃபை பண்ணாங்க. என்ன பண்ணினாலும் இந்த தலைமுடி வார முடியல, படிய மாட்டேங்குது அப்படிங்கிறத வச்சுதான் அவங்க இதை கண்டுபிடிச்சாங்க. இது எப்படி நடக்குது, எல்லாருக்கும் தலைமுடி படியும் போது சில பேருக்கு மட்டும் ஏன் அப்படி படியல அப்படிங்கிறத அவங்க ஆராய்ச்சி பண்ண போக அப்ப கிடைத்த விடை தான் அன்கோம்பபிள் ஹேர் சிண்ட்ரோம். கண்டுபிடிச்சாலும் அது ஒரு பெரிய விஷயமா இல்லாததுனால யாரும் டீப்பா அதை குறித்து போகல. ஆனா 1973 இப்போ இன்னொரு சயின்டிஸ்ட் ஏ டூப்ரே, பி ராக்கியோலி, ஜேஎல் பொனாஃபே அப்படிங்கிற இவங்க இந்த ஸ்டைலிங், அப்பதான் ஸ்டைலிங் ரீசன்ட் டைம்ஸ்ல தான் இந்த ஹிப்பி ஸ்டைலிங், விதவிதமான ஸ்டைலிங் முடி அமைப்புகளுக்கு கொடுக்கறதுக்கான தேவை உருவாச்சு. நிறைய பேர் ஸ்டைலா சுத்தணும்னு விரும்புறாங்க. அப்படி ஸ்டைலா சுத்தணும்னு விரும்புறவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அந்த முடிகள் படிய வைக்க முடியல அப்படிங்கிறத பார்த்து அவங்க இதை குறித்து இன்னும் தெளிவா விளக்கமா சொன்னாங்க இந்த சயின்டிஸ்டுகள். சிவாக்ஸ் இன்காய்ஃபபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரெஞ்சில் இது அழைக்கப்படுது. குறிப்பா யூஹெச்எஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீனோடைப் காரணம். ரொம்ப சயின்டிஃபிக்கா நம்ம உள்ள போக வேண்டாம். பட் இது மரபணு காரணமா ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் ஃபேமிலியில பரவுது. இந்த அன்கோம்பபிள் ஹேர் சிண்ட்ரோம் யூஹெச்எஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி கிளினிக்கலா தான் டயக்னோஸ் பண்ண முடியுது. அதாவது மைக்ரோஸ்கோப்ல இந்த ஹேர் ஷாஃப்ட் எடுத்து நம்ம பார்க்கும்போது அதோட வடிவமைப்பை வச்சு தான் நம்மளால டயக்னோஸ் பண்ண முடியுது. இல்லைன்னா ரொம்ப டெக்னிக்கலான ரொம்ப டிஃபிகல்ட்டான ஜீன் ஸ்டடிக்கெல்லாம் போக வேண்டியிருக்கும். ஆனா ஒன்று, தலைமுடி படியாமல் இருக்கிறதுக்கு இந்த ஜெனட்டிக் காரணம் மட்டும் இல்லை, இன்னும் சில காரணங்களும் இருக்கு. அதை நம்ம இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கணும். அதோட பேரெல்லாம் சொன்னோன்னா இன்னும் கன்ஃபியூஷன் அதிகமாயிரும். இந்த கிளெஃப்ட் லிப்புன்னு சொல்லுவாங்க. நம்ம அன்னப்பிளவு, மேல் அன்னப்பிளவு அப்படிங்கிறது வாய்க்குள்ள ஏற்படுது பார்த்தீங்களா? இவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஒரு 2-3 விஷயம் இருக்கு. அதை மட்டும் நம்ம இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கணும். பொதுவாக குழந்தைகள்ல 3 to 12 வயசுலேயே இது தெரிய ஆரம்பிச்சிடும் இந்த பிரச்சனைக்கிறது. சில பேருக்கு அந்த டீனேஜ் வயதை தாண்டி இது சரியாகவும் போயிடும். குழந்தை பருவத்தில் மட்டுமே இருந்து பிற்காலத்தில் அது காணாம போகவும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் பிற்காலத்திலையும் சில பேருக்கு அது கண்டினியூ ஆகவும் வாய்ப்பு இருக்கு.
இருக்கு. ஆக இதற்கான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது, அதாவது பயோட்டின் அப்படிங்கிற ஒரு விட்டமின்க. இந்த விட்டமின் வந்து நம்ம பிரிட்டில் நெயில்ஸ் சொல்லக்கூடிய நம்ம நகங்கள் ரொம்ப வீக்கா இருக்கும்போது உடைஞ்சு போறது, முடி கொட்டுதல் போன்ற விஷயங்களுக்கு பயோட்டின் அப்படிங்கிற ஒரு வைட்டமின் சப்ளிமெண்ட் கொடுப்போம். இந்த வைட்டமின் சப்ளிமெண்ட் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 5 மில்லிகிராம் அப்படிங்கிற அளவில் தொடர்ந்து 4 மாதங்கள் கொடுக்கும்போது அந்த கடினத்தன்மை கொண்ட முடிகளோட தன்மை குறைஞ்சு கொஞ்சம் சாஃப்டா மாறுது, மிருதுவான ஒரு முடியா மாறுது, ஓரளவுக்கு கட்டுப்படுது பிரச்சனை, ஓரளவு தலைமுடியை சீவ முடியுது அப்படிங்கிறது ஆராய்ச்சி. இது ஒண்ணுதான் இது வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு உண்டான ஒரே மருந்து தீர்வா இருக்கு. மற்றபடி இதற்கு வேற எந்த தீர்வுமே கிடையாது. நம்ம தோள்களோட ஆரோக்கியத்துக்குமே இந்த பயோட்டின் அப்படிங்கிறது வைட்டமின் மிக மிக அவசியம்ங்க. இது இருக்கும்போது நம்மளுக்கு அந்த தோல்ல முகப்பொலிவு, தலைமுடிகளோட ஆரோக்கியம், நம்ம நகங்களோட ஆரோக்கியம் போன்ற பல விஷயங்களுக்கு நன்மை தரக்கூடியதா இருக்கு இந்த பர்டிகுலர் வைட்டமின். பொதுவாக இயற்கையாக நம்மளுக்கு பயோட்டின் அப்படிங்கிற வைட்டமின் நம்ம உடம்புல அதிகமாக இருக்கும். யார் ஒருத்தருக்கு குறையும் அப்படின்னா, யார் ஒருத்தர் நிறைய மது அருந்துபவர்கள்ல கண்டிப்பாக பயோட்டின் டெஃபிஷியன்சி குறைபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று, கர்ப்ப காலத்தில் மார்ஜினலாக பயோட்டின் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நம்ம உடம்புக்கு மிகவும் தேவையான இந்த வைட்டமின் எதுல மிக அதிகமா இருக்கு இயற்கையில அப்படின்னா, நம்ம சப்ளிமெண்ட்லாம் எதுவும் எடுக்க தேவையில்லைங்க. இந்த ஒரே ஒரு இயற்கையில் கிடைக்கக்கூடிய இந்த ஒரே ஒரு உணவு நம்ம சாப்பிட்டா போதுங்க. இந்த உணவுல மொத்தம் 10 mcg மைக்ரோகிராம் அப்படிங்கிற அளவுல பயோட்டின் இருக்கு. இதுதான் நம்பர் 2 இயற்கையில நம்மளுக்கு பயோட்டின் உடம்புக்கு கிடைப்பதற்கான வழி. நம்பர் 1 வந்து நம்ம யாரும் சாப்பிட மாட்டோம் யூஸ்வலா, நான்வெஜ் ஐட்டம் விட்டுருங்க. இதுவும் நான்வெஜ் ஐட்டம் தான், ஆனா அட்லீஸ்ட் இது ஓரளவு நிறைய பேர் இன்னைக்கு சாப்பிட்றாங்க. வேற ஒன்றும் கிடையாது, முட்டை தான். சின்ன வயசுல ஒரு நாளைக்கு 2 வேக வைக்கப்பட்ட முட்டையும், பெரியவங்களான அப்புறம் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு வேக வைக்கப்பட்ட முட்டையும் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பயோட்டின் குறைபாடு அப்படிங்கிறது பெரும்பாலும் வராது. நம்ம தலைமுடிகளை கூட நல்லா வார முடியும். ஆக இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.